ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரு குட்டி வாண்டு சேனல். ஒரு சில காரணங்களால் தொடர்ந்து நம்மளால் ஷார்ட் வீடியோ பண்ண முடியல. ஸோ அதனால் மன்னிச்சிடுங்க. உங்களோட சப்போர்ட் எப்பயும் போல நம்மளுக்கு தாங்க. இனிமேல் உங்களுக்கு தொடர்ந்து உங்கள் காமெடி வீடியோவாக இருக்கட்டும், ஏதாவது இருந்தால் உங்களுக்கு வீடியோ வந்துடும். இன்றைக்கி நான் எந்த டாபிக் பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, டாபிக்னு சொல்கிறத விட எல்லாத்துக்குமான பிடிச்ச ஒரு தலைவரை பற்றி தான் பேச போகிறேன். யாருன்னு உங்களுக்கு மனசில் பதிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. நம்ம விஜய், தளபதி விஜய் அவங்கள பற்றி தான் பேச போகிறோம். கரூர் நியூஸ் எல்லாத்துக்குமே தெரியும். நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. எவ்வளோ உயிர் பலி ஆயிடுச்சு, யார் யாரும் என்னென்ன துரோகங்கள் செஞ்சு சிசிடிவி கேமரா இருந்துமே யாருமே தண்டிக்கப்படலை, அரெஸ்ட் பண்ணப்படலை. எல்லாரோட வாக்குவாதமும் விஜய் மேலே தான் இருந்துச்சு. ஏன் வரல, பார்க்கலன்னு சொல்லிட்டு வீடியோ காலில் மட்டும் பார்த்துட்டா போதுமான்ட்டு. அவர் ஃபஸ்ட்டு வராருன்னா எவ்வளோ கூட்டம் வரும்னு சொல்லிட்டு எனக்கு உங்களுக்கு கேஷுவலாக வராருனாலே எவ்வளோ கூட்டம் வரும்ன்ட்டு தெரியும். அவர் ஏன் மறுபடியும் அந்த இறந்தவர்களோட குடும்பத்தை நேரில் போய் சந்திக்கல அப்படிங்கிறதுக்கு ஒரு பிக் ரீசன் இருந்தது. மறுபடியும் வராருன்னு தெரிஞ்சால் அதுவும் அந்த இடுக்கடியிலே வராருன்னு தெரிஞ்சால் எவ்வளோ கூட்டம் வரும். அதனால இன்னொரு பலி ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட வராமல் இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் அவர் மனசளவில் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, பலியானவர்களோட தனித்தனி குடும்பத்தை, அந்த எத்தனை குடும்பம் இருக்கோ அத்தனை குடும்பத்தையும் செப்பரேட்டாக அவங்களுக்குன்னு தனியாக பஸ் வச்சு ரூம்லாம் வாடகைக்கு எடுத்து கொடுத்து ஒரு குடும்பத்தையும் போயிட்டு சந்தித்து பேசியிருக்கிறாரு. கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. மன்னிப்பு அப்படிங்கிறது வார்த்தையால் இல்லைங்க, வயது வித்தியாசம் பார்க்காம காலில் விழுந்துட்டாங்க. மற்ற கட்சி தலைவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் மன்னிப்பு கேட்பாங்கன்னா கேட்டிருப்பாங்க, ஏதாவது மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. காலில் விழுந்து கேட்டிருப்பாங்களா? ஆனால் கண்டிப்பாக என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. அப்போ என்ன ஒரு மனுஷன் நீங்களே பார்த்துக்கோங்க. வயது வித்தியாசம் பார்க்காம எல்லோரும் காலிலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. அப்போ அந்த மனுஷன் எப்படி நொறுங்கி போயிருப்பாருன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். இனிமேலாவது நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நல்லவங்க தான் ஆளட்டுமே. எத்தனை நாள் இந்த ஆட்சியில் நம்ம இருக்க போகிறோம்? நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கா? யாரும் ஒரு பெண்கள், ஒரு சின்ன குழந்தை கூட நம்மளால ரோட்டில் பாதுகாப்பாக விளையாட விட முடியலைங்க. சும்மா போய் விளையாண்டுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே தானே ஓடிட்டுருக்குறோம். மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் அந்த மக்கள்லாம் சொல்லும் போது கண்ணில் தண்ணி தாங்க வந்துடுச்சு. கண்ணீர் தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்போ அந்த அளவுக்கு அவர் எப்படி உடச்சி அழுது பேசியிருப்பார். இந்த மக்கள் அவர் அழுததை பார்த்துட்டு இவங்க எவ்வளோ அழுதுருப்பாங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கூட தெம்பாக இருக்கோம், ஆனால் விஜய் பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்கிறாரு, முன்ன இருந்த மாதிரியே இல்லைங்க, ரொம்ப உடஞ்சி போயிட்டாருன்னு சொல்லுங்கள். இனிமேலாச்சும் நல்ல தலைவனை உருவாக்க பாருங்கள், காப்பாற்றுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் அவருக்கு. நம்ம மட்டும் இல்லை, நம்ம தலைமுறைகளுக்கும் நம்ம தான் நல்ல வழியை அமைச்சு தரணும். தேங்க்யூ டு ஆல். பாய். சப்போர்ட் ஃபார்